ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஜிகே லைவ் டெஸ்ட்ல 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பிளஸ் நவீனத்தை நோக்கின்னு சொல்லிட்டு 11th லெசன் இருக்கு. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கிட்டத்தட்ட 50 கேள்விகள் பார்க்க போறோங்க. ஸோ இதுல எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. 50க்கு 50 தான் எடுக்கணும். 49, 48 ஓகே அக்செப்டட். பட் ஆனா 50க்கு 50 எடுத்தா மட்டும்தான் இந்த சேலஞ்ச்ல கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு நானு. அப்ப ரெடியா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடினா எல்லாரும் தம்ஸ் அப் போட்டுருங்க காய்ஸ் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், கொஷினை பொறுமையா படிங்க. அதனுடைய டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு தரேன். கொஷின் வித் எக்ஸ்பிளனேஷனோட நீங்க போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. பண்டித ராமாபாய் குறித்த கூற்றுகளில் சரியான விடையை தேர்வு செய். இந்த இடத்துல ஆரிய மகிழா சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியவர் இவர்தான். முக்தி சதன் என்ற இல்லம் என்ற அமைப்பை நிறுவியவரும் இவர்தான். அட் த சேம் டைம்ல பண்டிட் சரஸ்வதி என்ற பெயர் கொண்டவர் இவர்தான். சமத்துவ சமாஜம் நிறுவியவர் இவர் கிடையாதுங்க, வைகுண்ட சுவாமிகள். யாருங்க? வைகுண்ட சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப செகண்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணுங்க பார்க்கலாம். இது காலி காலி காலி. அப்ப ஆப்ஷன் பி இதுதான் ஆன்சர் வந்திருக்கணும். பின்வருவனற்றுள் தவறானது எது? சோ பாருங்க, கல்கத்தாவில் திருவுருவற்ற கோவிலை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய். வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். சமத்துவ சமாஜம் என்ற அமைப்பை நிறுவியவர் வைகுண்ட சுவாமிகள். போன கொஸ்டின் தான் பார்த்தோம். சோ பலதர மனத்தை எதிர்த்தவர் ஐயன்காளி. ஐயன்காளி வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஏ ஆப்ஷன் மட்டும் தான் தவறு, மீதி எல்லாமே சரிங்க. ஆப்ஷன் சரி. தேர்ட் கொஸ்டின். ராஜாராம் மோகன் ராய் கைமை பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதிய ஆண்டு. டைரக்ட் கொஸ்டின். சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கட்டுரை எழுதிய ஆண்டு காரல் மார்க்ஸோடைய பிறந்த ஆண்டு தாங்க சொல்லுவாங்க. சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, காரல் மார்க்ஸுக்கு இவர் கவிதை எழுதினாரு. அவர் பிறக்கும்போது ஞாபகம் வச்சு. காரல் மார்க்ஸ் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1818 தாங்க. காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மே 5 மே 5 பிறந்திருப்பாரு. ஸோ அப்ப வந்து பாருங்க, காரல் மார்க்ஸுக்கு ராஜாராம் மோகன் ராய் கடிதம் எழுதினார். என்னன்னா, கைமை பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்படின்றத நீங்க அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கணும். ஸோ சில ஷார்ட்கட், சில ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு உதவுங்க. ஃபோர்த் ஒன். தி யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன், முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷன் ஆகியவை அமைப்புகள் யாருடையது? சையத் அகமது கான் உடையது தாங்க சொல்றாங்க. ஃபோர்த் ஒன். பர்துன்ஜி நவ்ரோஜி என்பவர் ரஹனுமாய் மகஸ்தான் சபா என்ற அமைப்பை ஏற்படுத்திய ஆண்டு. பர்துனின் நவ்ரோஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பர்துன்ஜி நவ்ரோஜி. சோ இது வேற வழி கிடையாது. ஃபேக்ட் 1851 தான் அப்படின்றது நான் வச்சுக்கணும். சி போடுங்க, எல்லாருக்கும் ஒரு மார்க் போடுங்க. சரியான விடையை தேர்வு செய். டைம் தரேன்.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3ஆ மாத்திக்கங்க கைஸ். கோச்சுக்காதீங்க. ஸ்மால் மிஸ்டேக். ஸோ பாருங்க, கேசவ சந்திரசன் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு கரெக்ட்டுங்க. 57 பெரும்புரட்சி நடக்கும். கேசவ சந்திரசன் என்ன பண்ணுவாரு? அங்க போய் ஜாயின் பண்ருவாரு. 66ல பிரம்ம சமாஜ உறுப்பினர்களே பிளவு ஏற்பட்டதால் கேசவ சந்திரசன் விலகி போயிடுறாருங்க. புதிய அமைப்பு ஒன்றை நிரூபிக்கிறார். ஓகே, இதுவும் வச்சுக்கலாம். ஸோ மகரிஷி தேவேந்திர தாகூர் நம்பிக்கைக்குரிய 5 கொள்கைகளை முன்வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 5 கிடையாது 4. ஓகே. 1833ஆம் ஆண்டு இயற்கை எழுதியவர் யாருன்னா ராஜா ராம் மோகன் ராய். இதுவும் கரெக்ட்டுங்க. ஸோ இப்ப பாருங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கவனிச்சுங்க கைஸ். கேசவ சந்திரசன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்துல இறங்கிருவாரு. அப்ப என்ன ஆகும்னா தேவேந்திரநாத் தாகூரும் என்ன பாத்தீங்கன்னா இதுல இருப்பாரு. தேவேந்திரநாத் தாகூருடைய அமைப்பு என்ன ஆகும்னா ஆதி பிரம்ம சமாஜம். யாருங்க? தேவேந்திரநாத் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுக்கும். கேசவ சந்திரசனுடைய பாத்தீங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜம். இந்திய பிரம்ம சமாஜம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா? சரி, ஓகே, இவங்க 2 பேருக்கும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னா சாதாரண சமாஜம். முடிஞ்சு போச்சா பாருங்க. ஆதி பிரம்ம சமாஜம், இந்திய பிரம்ம சமாஜம், சாதாரண சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி தான் கரெக்ட்டுங்க. சோ இந்த இடத்துல பி போட்டுங்க. எல்லாருக்குமே ஒரு மார்க் போட்டுங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள டேஷ் எனும் ஊரில் கிராமத்தில் பிறந்தார். சோ இது வந்து டைரக்டா கேட்கப்பட்ட கொஸ்டின். மருதூர் தாங்க ரைட். ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் எந்த அமைப்பை நிறுவினார்? டேஷ் எனும் அமைப்பை நிறுவினார் கேட்டிருக்கோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட். அத்வைதானந்தா சபா அப்படின்ற ஒரு அமைப்பை தான் இவரு நிறுவியிருப்பாரு. அகாலி இயக்கம் டேஷின் மறு உருவாக செயல்பட்டது. சிங் சபா இயக்கத்தின் மறு உருவாக செயல்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த கொஸ்டின் டீடைலா பார்க்கலாமா? ரெடியா எல்லாருமே? சார் நான் பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் டீடைலா பாக்குற மாதிரி புக்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது கால வரிசைப்படுத்துக. இது நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி தாங்க வரும். 1 2 3 4 5 இதுதாங்க காலவரிசைப்படுத்தி சொன்னா இப்படிதான் வந்து முடிக்கும். அப்ப சி தான் வரும். சோ இது எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். சார் ரெடியா காய்ஸ் எல்லாருமே? இதுதான் இம்பார்ட்டன்ட். சார் என்ன சார், இந்த அயோத்திதாசரை பத்தி நீங்க ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு பேராகிராஃப் போதும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். அங்க பாருங்க, நம்ம கொஸ்டின் எப்படி எடுத்திருக்கோம் பாருங்க. ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைதானந்தா சபையை நிறுவினார். இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த ஒரு பேஜ் படிச்சிருந்தா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வருதுன்னு பாருங்க. ரெண்டாவது பாருங்க, அயோத்திதாசனும் ஜான் ரத்தினமும் திராவிட கழகத்தை நிறுவினார். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாருங்க, திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கினார். செகண்ட். மூணாவது திராவிட மகாஜன சபை. தேர்டு. திராவிட மகாஜன சபை தேர்டு. ஓகேங்களா? அது நீலகிரியில் முதல் மாநாட்டை நடத்தினார் அப்படின்றது சொல்லிடலாங்க. சோ இது தேர்ட் ஆயிடுச்சா? அடுத்து பாருங்க, சாக்கிய பௌத்த சங்கம் எப்போ?
சரி 1898ல சாக்கிய பௌத்த சங்கம் 4த் காலவரிசையில. 1 பைசா தமிழன் 5த் முடிஞ்சிச்சு பாருங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? அப்போ நம்ம வந்து ஆண்ட வச்சு என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த கொஸ்டின ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். எதெல்லாம் காலவரிசைன்னு சொல்லிட்டு. ஆனா இதுல எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்கா பாருங்க. எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன். அப்ப இந்த லெசன்ல இருந்து நம்ம பொறுமையா கொஸ்டின் எடுத்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். லெசன படிச்சிருந்தீங்கன்னா அழகா எடுத்துடலாங்க. சோ மத்த கொஸ்டினும் இதுல இருக்கும். சோ பாருங்க பிரம்மஞான சபை நிறுவனர்கள் உருவான எச்.எஸ். ஆல்காட்டி எப்படி தாக்கத்தின் விளைவாக என்ன பண்றாரு? இலங்கை சென்று அங்க பௌத்தத்தை தழுவினார். அப்ப எங்கு சென்றுன்னு கேட்கலாமா? எங்க சொல்றான்? இலங்கை சென்றுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ அப்போ அங்க அதன் வழியா பகுத்தறிவு அடிப்படையிலான சமத்துவத்தை கட்டமைப்பதற்காக பௌத்த சமத்துவத்துக்காக தான் என்ன பண்ணிருப்பாரு? சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை நிறுவியிருப்பாரு. அதனுடைய எங்க நிறுவனார்ன்னு கேட்டாங்கன்னா, சென்னையில நிறுவனாங்க. இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 10 கேள்வி நான் இந்த ஒரு பேராகிராஃப்ல இருந்து நான் எடுப்பேன். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலாம் அப்படின்றத சொல்றேன். அயோத்தி தாசர்லருந்து எப்பவுமே டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் இருக்கு. சோ இதுக்காக தாங்க இது இந்த வச்சிருக்கோம். நெக்ஸ்ட்ங்க. தேசிய சமூக மாநாடு எனும் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது? அவ்வளவுதான் கைஸ். எம்ஜி ரானடே அவர தான் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கியிருப்பாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சி கூட ஐஎன்சி முடிஞ்ச உடனே நடக்குங்க இந்த மாநாடு. எம்ஜி ரானடே, ஆர்ஜி பண்டார்கர் ஆகியோர் எந்த இயக்கத்திற்கு வலிமை சேர்த்தனர்? கேள்வி என்னன்னா, எம்ஜி ரானடே, ஆர்ஜி பண்டார்கர் ஆகியோர் எந்த இயக்கத்திற்கு வலிமை சேர்த்தர்ன்னு குடுத்திருக்கோம். சோ இவங்க 2 பேரும் போன உடனே தான் என்ன ஆயிடுச்சுன்னா, பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வலிமை பெறுதுங்க. சோ அப்ப பிரார்த்தனை சமாஜம் பார்த்தீங்கன்னா, ரானடேவும், பண்டார்கரும் போய் தான் என்ன பண்ணாங்க, வலிமை சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 13வது. பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் யார்? ஸோ கன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவை சேர்ந்த மகாத்மா ஜோதிராவ் பூலே இவருங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணியிருப்பாங்கப்பா. ஸோ பொறுமையா படிங்க. 14த் நான் வந்து டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். அப்ப பாருங்க கைஸ், தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை உருவாக்கினார்ன்றது கரெக்ட். 17 ஆண்டுகள் வந்திருக்கும். நீங்க எத்தனை குடுத்துருக்கோம்? 18 குடுத்துருக்கோம். 17 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி அலைந்தார். அப்ப செகண்ட் ஒன் எலிமினேஷன் ஆயிடுச்சு. அப்ப செகண்ட் எலிமினேஷன்னா இவர் காலி, இவர் காலி, இவரும் காலி, இவர் தான் ஆன்சர். அப்ப சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலை வெளியிட்டவர் இவர்தான். உருவாக்கப்பட்ட ஆண்டு வெளியிட்டிருக்காரு. வேதங்களை நோக்கி செல்க, கோ பேக் வேதாஸ்ன்னு சொல்லுவாங்க. கோ பேக் வேதாஸ் அப்படின்னு சொன்னவரு இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப 1, 3, 4 தான் ஆன்சர் சரி. அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் டி ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர்தாங்க இந்த வார்த்தையை கூறியிருப்பாரு. கீழ்காணும் கூற்றுகளை கவனி.
ஸோ அமெரிக்காவில் பிரம்மஞான சபை உருவாக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் ஒன் தப்புங்க. இயர். மத்த செகண்டும், தேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பௌத்த மதம் புத்துயிர் பெறுவதில் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கிய பங்கு ஆற்றியது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 அண்ட் 3 தான் ஆன்சர். சரிங்க. தயானந்த சரஸ்வதி சத்யார்த்த பிரகாஷ் எனும் தனது முக்கிய நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார்? ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா பார்த்திருந்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் ஈஸியா போட்டுருவீங்க. ஆயிரத்தி 875ஆம் ஆண்டு தான் வெளியிட்டிருப்பாருங்க. அயோத்திதாச பண்டிதர் யாருடன் கொண்ட தொடர்பின் காரணமாக நவீன பௌத்தத்திற்கு அறிமுகமானார்? அந்த ஒரு பேராகிராஃப நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, இது தூக்கிட்டு இருக்கலாம். ஹென்றி ஹால்காட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூலியமா தான் இவங்க வந்து போய் பௌத்தத்திற்கு அறிமுகமாயிருப்பாரு. ஜோதிபா பூலே எழுதிய நூல் எது? ஸோ ஆப்ஷன் பி குலாம்கிரி அப்படின்ற நூல் தான் அடிமைத்தனம் சொல்லுவாங்க தெரியுங்களா? இதுதான் அவங்க எழுதியிருப்பாங்க. குலாம்கிரி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. நெக்ஸ்ட். ராமலிங்க அடிகள் வடலூரில் ஏழைகளுக்கு எந்த அமைப்பின் மூலம் உணவளிக்க தொடங்கினார்? குட். சத்திய தர்ம சாலை 21வது. இந்தியாவில் பௌத்த மதம் மீண்டும் உயிர் பெற்றதில் முக்கிய பங்கு வகித்த அமைப்பு எது? ஸோ அப்ப பாருங்க, ஒரே ஒரு பேராகிராஃப் தெளிவா படிச்சோம்னா, ஒரே ஒரு லெசன நம்ம என்ன பண்ணலாம்? 50 கேள்விக்கும் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு நாலேட்ஜ் கிரியேட் பண்ணிக்கணும். அதுதான் இங்க குடுத்திருக்கேன். பிரம்ம ஞான சபை தாங்க சொல்றாங்க. ஓகே காய்ஸ். தெரியுதா பாருங்க. பண்டித ராமாபாய் தொடங்கிய வீடற்றலுக்கான இல்லம் எது? சாரதா சதன். சோ இது டீடைலா பார்க்கலாமா? ரெடியா? பாருங்க. எம்.ஜி. ராணடே பண்டார்கர் ஆகியோர் உதவியோடு கைவிடப்பட்ட விதவைகளுக்கு சாரதா சதன் வீடற்றவர்களுக்கான இல்லத்தை அமைப்பை தொடங்கியவர் யாருன்னா ராமாபாய் தான் சொல்றாங்க. சோ அப்ப வெகு விரைவில் என்ன பண்றாங்கன்னா, இந்து பெண்களை கிறிஸ்துவ மத மாற்றத்தை சரி செய்யறான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, குற்றம் சாட்டி பூனேவுக்கு அருகே உள்ள கேத்தான் என்னும் இடத்திற்கு மாற்றிட்டாங்கப்பா. அங்க போயிட்டு என்ன பண்றாருன்னா முக்தி சதன். முக்தி சதன் என்ன அர்த்தம்? சுதந்திர இல்லம். கவனிங்க, எதுவும் மேட்ச் ஃபாலோயிங். வீடற்ற இல்லம்னா சாதாரண சதன். முக்தி சதன் என்ன அர்த்தம்? சுதந்திர இல்லம் என அமைப்பை நிறுவினார். அந்நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 2000 பெண்கள் குழந்தைகள் தங்கியிருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம் பாருங்க. பண்டித ராமாபாய் தொடங்கிய வீடற்றவர்களுக்கான இல்லம் எதுன்னு பாத்தீங்கன்னா சாரதா சதன். அதே பாத்தீங்கன்னா சுதந்திர இல்லம் சொல்லிட்டு கேட்டா என்ன சொல்லணும் நம்ம? முக்தி சதன். சுதந்திரம் கேட்டாங்கன்னா முக்தி சதன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருணுங்க. ஸ்ரீ நாராயண குரு எந்த சமூக இயக்கத்தின் ஈட்டி முனையாக விளங்கினார்? சோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின். கல் இறக்குவதை தொழிலாக கொண்ட ஒரு அவங்களுடைய சமூகத்தில் தான் ஈட்டி முனையாக இவர் தொடங்கி இருப்பாருங்க. ஆ திருப்பி அயோத்தியாசர். அயோத்தியாசர் அந்த ஒரு பேராகிராஃப் தான் இருக்கு. பார்க்கலாம் எத்தனை கொஸ்டின் கரெக்ட்டா பண்றீங்கன்ட்டு. இந்த கொஸ்டின் மட்டும்.
ஓகே. ஆல்காட்டின் செல்வாக்கு பெற்றார். ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்று கூறினார். மக்களை பௌத்த மதத்திற்கு மாற்றுவதை அவர் ஊக்குவித்தார். ஊக்குவிக்கவில்லைன்னு குடுத்திருக்கோம். அப்ப இது எலிமினேஷன் ஆயிடுது. சிங்காரவேலர், லட்சுமி நரசு அயோத்திதாசருடன் பங்காற்றினார் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. உண்மைதாங்க. இது 2மே நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் பாருங்க இந்த இடத்துல 1, 2, 4 எங்க இருக்கு பாருங்க. ஆன்சர் சில இருக்கு. சி தான் கரெக்ட். சையத் அகமது கானின் முற்போக்கான சமூக கருத்துக்கள் அவருடைய எந்த பத்திரிகையின் மூலம் பரப்பப்பட்டது? ரகிப் உல் அக்லு அப்படின்ற பத்திரிகை மூலமா தான் பரவப்பட்டது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதெல்லாம் யாருடைய பத்திரிகைன்றத கமெண்ட் செக்ஷன்ல லைவ்ல கிடையாது. கமெண்ட் செக்ஷன்ல 25ன்னு போட்டு யாரெல்லாம் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹார்டின் குடுக்குறேன். இன்னைக்கு சேலஞ்சிங் கொஸ்டினே இதான் 25 தான். எத்தன பேர் இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றாங்கன்றத பாத்துடலாம். சரியான விடையை தேர்வு செய். நாராயணகுரு அறிவுபுரம் எனும் ஊரில் கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார். நாராயணகுருவின் சிந்தனைகளால் தூண்டப்பெற்ற இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 பேர் ரைட்டு. ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் ஐயன்காளி கிடையாதுங்க. யாருங்க? நாராயணகுரு தான் இத பண்ணியிருப்பாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. 2 and 3 தான் ஆன்சர் சரி. ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்று கூறியவர் யார்? இது ரொம்ப ஈஸி தானே. 5 செகண்ட்ஸ் மட்டும் தான் தருவேன். அவ்வளவுதான். அயோத்திதாச பண்டிதர் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. பிரம்ம சமாஜத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். இந்து சமயத்தை சீர்திருத்ததே பிரம்ம சமாஜம் நோக்கம். ஒரே கடவுள் கோட்பாட்டை தான் சொல்லியிருப்பாங்க. பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டிருக்கணும்னு சொல்லுவாங்க. பிற சமயங்களின் உள்ளடக்கவில்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சரியானது அல்ல. உள்ளடக்கியதுன்னு சொல்றாங்க. அப்போ டி தான் தப்பு. சோ தவறான விடையை தேர்ந்தெடு. அகமதியா இயக்கம், தியோபந்த் இயக்கம், அலிகார் இயக்கம், நவத் உல் உல்லாமா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது என்ன இயர்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றேங்க. இங்க கிடையாதுங்க. நான் சொல்றது கமெண்ட் செக்ஷன்ல. நான் ஒரு 2, 3 கொஸ்டின் உங்களை ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கேன். டி தான் ஆன்சர். தப்பு. தவறான கூற்றை தேர்ந்தெடு. கமான் கமான். நரேந்திரநாத் தத்தா முதன்மையான சீடர். கரெக்ட். மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளில் மனநிறைவு பெறாத விவேகானந்தர் நடைமுறை வேதாந்தான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் இந்த இடத்துல அண்டர்லைன் எனும் கோட்பாட்டை பரிந்துரைத்தார். அப்ப கேட்கலாம், மனித குலத்தை தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை பரிந்துரைத்தவர் யாருன்னா விவேகானந்தர் தான். மதத்தோடு தொடர்புடையது எனும் ஒரே காரணத்திற்காக அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாக்குமாறு கிடையாது கண்டனம் செய்தார். இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? கண்டனம் அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ இது தப்பு. பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த விவேகானந்தர் இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். இது கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சி தான் வந்து பாத்தீங்கன்னா தவறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 31st
கூற்று 1 கூற்று 2. ஸ்பீடா. குட் காய்ஸ். இங்க பாருங்க, நிரங்காரி இயக்கத்தின் நிறுவனர் வந்து பாத்தீங்கன்னா பாபா தயாள் தாஸ். மாத்தி விட்டுருக்கோம். இவரு இங்க தூக்கி போட்டாச்சு, இவரை தூக்கி இங்க போட்டாச்சு. அவ்வளவுதான் நடந்திருக்கு. மத்தபடி வேற எல்லாமே ரைட்டுங்க. சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 கூற்று 2 தவறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2த்துக்கும் கரெக்டா பாருங்க. நிரங்காரினா பாபா தயாள் தாஸ், நாம்தாரினா ராம் சிங் அப்படின்றத எடுத்துக்கணும். கேசவ சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துட்டு வந்தீங்கன்னா இது டீடைலா சொல்லவே டக்கு டக்குன்னு உங்களுக்கு போட்டுருவீங்க. அப்ப கேள்வி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம டீடைலா படிச்சுட்டு வந்தோம்னா பின்னாடி அதே கேள்வி வந்துச்சுன்னா ஈஸியா போடலான்ற மாதிரி தான் வச்சிருக்கேன் இன்னைக்கு. 32வது ஆப்ஷன் சி 1857. சரியான இணையை தேர்ந்தெடு. இது டீடைலா பார்க்கலாமா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றது? 33வது கேள்வி டீடைல்ங்க. ஓகே கைஸ் பாருங்க, விதவை மறுமண சங்கம்ன்றது கரெக்ட், பூனா சர்வஜனிக் சபான்றது கரெக்ட், தக்கான கல்வி கழகம் தப்பு, திருமண வயது சட்டம் ரைட். அப்ப பாத்தீங்கன்னா 1 2 4 அப்படின்றது தான் ரைட்டுங்க. சோ அப்ப இங்க கீழே பாருங்க, இந்த பிரார்த்தனை சமாஜம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம். மகாராஷ்டிரா பகுதியில் ஸ்டார்ட் பண்ணது தாங்க இது. இந்த பிரார்த்தனை சமாஜத்தில் பம்பாயில் தோற்றுவிக்கப்பட்டது. எங்க தோற்றுவிக்கப்பட்டது? பம்பாயில. இதுல 2 பேர் நிறுவியவர் ஆத்மரங் பாண்டுரங்கல். இது கரெக்ட்டுங்க. பாண்டுரங்கன்றதுதான். பண்டார்கரும் ராணடேவும் உள்ள போயிட்ட பிறகுதான் என்ன பண்றாரு, இது இன்னும் மேன்மை மிக்கதா மாறிடுச்சு. இவ்விருவரும் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இதுல பாருங்க, இந்த எம்ஜி ராணடேவுடைய விதவை மறுமண சங்கம் 61, சர்வஜனிக் சபா 70, தக்கான கல்வி கழகம் 84. 84 கரெக்டா இருக்கா பாருங்க. இடத்துல 84ன்னு இருந்தா கரெக்ட். மத்த எல்லாமே தப்பு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ட வச்சு எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்ன்றத பாருங்க. கிட்டத்தட்ட 4 கேள்விகள் என்னால ஃப்ரேம் பண்ண முடியும். சோ அப்போ 4 கேள்விகள் இந்த இடத்துல ஃப்ரேம் ஆகுதுன்னா நீங்களும் இம்பார்ட்டன்ஸா படிச்சு ஞாபகம் வச்சுக்கணுங்க. குரானின் மீதான விளக்குரை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சர் சையத் அகமது கான் தாங்க. தவறான விடையை தேர்வு செய். ஜோதிபா பூலே 1827ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் பிறந்தார். கரெக்ட். ஒடுக்கப்பட்ட பல்வேறு நிறுவனார். சத்திய சோதனை சமாஜ் இதுவும் கரெக்ட். அப்ப தவறுகள் என்றது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஆன்சர். ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமை ஏற்ற இடம். கரெக்டா பார்த்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல அடிச்சிருப்பீங்க. இதுக்கு ஷார்ட்கட் சொல்லி தரேன். ஆரியர்கள் பஞ்சாபின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்தனர். அப்பொழுது ஆரிய சமாஜம் பஞ்சாபிலே தோற்றுவிக்கப்பட்டது. அப்ப எங்க தோற்றுவிக்கப்பட்டிருக்கு? பஞ்சாபில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே போதுங்க. நாராயணகுரு டேஷ் எனும் ஊரில் பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார். சரி, இது கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாமா நாராயணகுரு பத்தி இப்பவே? ரெடி சார், ஒருத்தர் ரெடி சொல்லுங்க பார்க்கலாம். 37.
நீங்க ஆன்சர் போட்டுருங்க. ஆன்சர் போட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் தட்டி தூக்குற கேள்வி. ஆனா இங்க டீட்டெயிலா பாருங்க. நாராயணகுரு பத்தி. நாராயணகுரு வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்தார். இவர் பாருங்க மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் கவிஞராக திகழ்ந்தார். ஜாதி கொடுமைகளுக்கு எதிராகவும், ஒடுக்கப்பட்ட மக்கள் துயரங்களையும் கண்டு என்ன பண்ணாரு? மனம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாருங்க. அப்பதான் என்ன பண்றாருன்னா, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை தொடங்கினார். அப்புறம் பாருங்க, அருவிபுரம் எனும் ஊரில் ஒரு கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார். சோ நீங்க கோயில் இருக்கிறது தான் பேசுறீங்க. நானே ஒரு கோயில் கட்டி அதை எல்லாருக்கும் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தவர் தான் இவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அயோத்திதாசர் கீழ்க்கண்ட எந்த மொழிகளில் புலமை பெற்று இருந்தார்? அவருக்கு இந்தி தெரியாது. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இது எல்லாமே அவர் புலமை பெற்ற மொழிகள் தான் சொல்றாங்க. சோ மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். சேலஞ்ச் கொஸ்டின். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். சோ பாருங்க, ஐயாவழி வைகுண்ட சுவாமிகள் முடிஞ்சிச்சு. திருவருட்பா ஜீவகாருண்ய பாடல்கள். ஆமா கரெக்ட். பாபா தயால்தாஸ் நிரங்கரி இயக்கம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சட்டம். தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம். நீங்க ஃபர்ஸ்ட் டீடைலா பார்த்துருந்தா என்ன பண்ணிக்கலாம்? இது ஈஸியா தட்டி தூக்கிட்டு இருக்கலாம். அப்ப பாருங்க ஆப்ஷன் எங்க இருக்கு? பில இருக்கு. இப்படிதான் போட்டுக்கணும். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை இப்படிதாங்க நீங்க அப்ரோச் பண்ணணும். 40. சையத் அகமது கான் குறித்த கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய். பாருங்க, சர் சையத் அகமது கான் குறித்து சரியானது பக்கம் மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்லாமியர்களுக்கு வற்புறுத்தினார். கரெக்ட். ஏன்னா அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொன்னாரு. அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். கரெக்ட். மேலெழுந்து வரும் தேசிய இயக்கத்தின் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவை மேற்கொண்டால் இஸ்லாமியர்கள் நலம் காக்கப்படும், பேணப்படும் என அவர் நம்பினார். இதுவும் கரெக்ட். அப்ப எல்லாத்தையுமே சையத் அகமது கான் தான் கூறியிருப்பாருங்க. பொறுத்துக்க. இன்னும் 10 கொஸ்டின் தான். கமான் பார்க்கலாம் ஸ்பீடா. ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. பிரார்த்தனை சமாஜம் ஆத்மரங் பாண்டுரங்கன். சத்யசோத சமாஜ் ஜோதிபா பூலே. நாம்தாரி இயக்கம் பாபா ராம் சிங். அப்ப பாருங்க 4, 3, 2, 1. ஆப்ஷன் டி தாங்க. ராஜாராம் மோகன் ராய் 1828ஆம் ஆண்டு பிரம்ம சமாஜத்தை நிறுவி எந்த நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவினார்? ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னா கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவிய ஆண்டு சொல்லுங்க போலாம். ஆகஸ்ட் 20 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய். கடவுளுக்கு செய்யப்படும் சேவையே மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்று கூறியவர் யாருன்னா இவர் தாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காய்ஸ். கொஞ்சம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தவறுன்னு பாக்குறப்போ இது கிடையாதுங்க. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவைன்னு சொன்னது. தவறுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் தவறுன்னு சொல்றேன்.
மீதி எல்லாமே ரைட்ங்க. அவருக்கு சொன்ன கூற்றுகள் தான். ஆலன் ஆக்டோவியன் இவும் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமை தாங்கினார்? டிசம்பர் 1884ஆம் ஆண்டு. இது கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மையாக இருந்தாக வேண்டும் என்பதல்ல. ஆனால் உலகத்திற்கு நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவை என்று கூறியவர் யார்? ஏன் இந்த கொட்டேஷன் போட்ட ஸ்டேட்மெண்ட் ஒரு வைக்கிறேன்னா, இந்த யார் கூறினார்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க கைஸ். அத எல்லாருமே கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இதுல பார்த்தா எல்லாருமே சொன்ன மாரி தான் இருக்கும். இத சொன்னவரு கேசவ சந்திர சென் தான் சொல்லியிருப்பாரு. சோ இந்த இடத்துல பாருங்க. எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மையானதாக இருக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவை என்று கூறியவர் கேசவ சந்திர சென். சோ என்னன்னா 11th நவீனத்தை நோக்கின்னு ஒரு புக் இருக்கு பாத்தீங்களா? அதுல இருந்து அப்படியே டைரக்டா எடுத்திருக்கோம். சோ அப்ப கொஸ்டின்ஸ் எங்க இருந்து நான் எடுக்கிறேன்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். புக்ஸ தெளிவா படிச்சுக்கோங்க. புக்ஸ தாண்டி நான் ஒரே ஒரு கேள்வி கூட போக மாட்டேன். தெளிவா சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்றேன். நெக்ஸ்ட். கால வரிசைப்படுத்துக. சோ 46வது கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். 46 கமெண்ட் செக்ஷன்ல இதுக்கு இயர் எல்லாமே யார் கரெக்ட்டா போடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு மார்க். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அப்போ 1 2 4 3 தாங்க ரைட். கைமை பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என்ற தலை இடப்பட்ட கட்டுரையை எழுதியவர் யார்? இது ஆல்ரெடி பார்த்தால கொஞ்சம் ஈஸியா போடலாமே டைம் எடுக்காம. அவ்வளவுதாங்க. ராஜாராம் மோகன் ராய் தான் சொல்றாங்க. பிரம்ம சமாஜ நாடகம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதியவர் யார்? ஒரு நாடகத்தை எழுதியவர். சோ கமான் गाइस சீக்கிரம் முடிச்சலாம் வாங்க பார்க்கலாம். முடிய போகுது. காஷி விஸ்வநாத முதலியார் தாங்க. பிரம்ம சமாஜத்தின் கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய். ஜாதி முறை மூட நம்பிக்கைகளை கண்டனம் செய்தது. குழந்தை திருமணம் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியது. கைமை பெண் மறுமணத்தை எதிர்த்தது கிடையாது. என்ன பண்ணிருக்காங்க? ஆதரித்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதுல ஆதரித்தார் என்றது முக்கியம். பல தெய்வ வழிபாடு, உருவ வழிபாடு ஆகியவற்றை வெளிப்படையாக கண்டனம் செய்தது. இதுவும் கரெக்ட். அப்போ தவறுன்னு பாக்குறப்போ உங்களுக்கு என்னது சி மட்டும் தான் வருது. 50வது கொஸ்டின் டீடைலாவே பார்த்தலாங்க. 1864ஆம் ஆண்டு தத்துவ போதினி இதழ் யாரால் தொடங்கப்பட்டது? சைதை காசி விஸ்வநாத முதலியார் அவர்களால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான டீட்டெயில் பாருங்களேன். சோ தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவான சைதை காசி விஸ்வநாத முதலியார் வந்து பாத்தீங்கன்னா கருத்துக்களை விளக்க பிரம்ம சமாஜம் நாடகம் என்ற தலைப்பை எழுதினார். இது ஒரு கேள்வி வந்துச்சா? கைமை பெண் மறுமணத்துக்கு ஆதரவாக ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதினார்னு சொல்றாங்க. அப்ப ஆய்வு கட்டுரை எழுதியவர் யாருன்னா இவர்தான். 64இல் இதை நோக்கத்திற்காக தத்துவ போதினி எனும் இதழ் தொடங்கப்பட்டது. சோ அப்போ கைமை பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக ஒரு இதழ் தொடங்கப்பட்டதுன்னா அதுவும் தத்துவ போதினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. சோ அப்ப பாருங்க உங்களுக்கு நான் திரும்ப சொல்றது என்னன்னா நீங்க புக்க டீட்டெயிலா தெளிவா படிச்சீங்கன்னா 50க்கு 50 ஷோர் ஷாட் எடுக்கலாம்.
ஸோ நம்ம என்னன்னா ஒரு டாபிக் குடுத்துட்டு அந்த டாபிக் மட்டும் தான் டெஸ்ட் வைக்கிறோம். அந்த டாபிக்லயே நீங்க 50 ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு யார் 50க்கு 50 எடுத்தீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 45, 49, 48 எவ்வளவு மார்க் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க கமெண்ட் பண்றது தான் நாளைக்கு அது மார்க் இன்கிரீஸ் ஆகுறதுன்றது உங்களுக்கு தெரியுங்க. சரி ஓகே காய்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.